இப்போ நம்ம வீட்டு வசந்தவன் இது வந்து என்னென்னா 1974ஆம் ஆண்டு திருச்சியில் தொடங்கிக்கிறாங்க. எனக்கு கூட வந்துக்கிறேன் மாற கஸ்டமருக்கு இதே மாதிரி கொடுப்பியா இல்லாட்டிக்கு போர்ஷன் வந்து குறையாது. தமிழ்நாட்டு ஸ்டைலையும் எங்களோட ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ண குழம்பு. எல்லாரும் ஒவ்வொரு விதமான ஐஸ்கிரீமை போடுவாங்க. இந்த ஐஸ்கிரீம் அடிக்க வெம்பிலிக்க கடை இல்லை. வசந்தவான்லையும் அதே மாதிரி கீழே மெட்ராஸ் ரெண்டுமே ஒரே ஓனர் தான். 2 கடையும் வாங்கி குடிச்சு பாருங்கள் பலுடா. அதுக்கு பிறகு சொல்லுங்கள் இது பலுடாவா இல்லை ஸ்பெஷலாண்டு. கேட்டியகளி உதுவும் ஒரு கதையாண்டு மச்சமாக சாப்பிட்டு சரி இன்றைக்கு திங்கக்கிழமை வட்டாப்புல கோயில் தெரியுந்தோனே வட்டாப்புல அம்மனை விழா பொல்லாதாரண்டவா தண்ணீரே விழா கறிஞ்ச வைக்கிறவா அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம். அந்த பயத்தால் இன்றைக்கு மச்சம் சாப்பிடல. மச்சம் சாப்பிடலண்டா போல வீட்டை 2 மனசு சமைக்கிற மிளக்கறியை சாப்பிட்றதுக்கு நான் என்ன முட்டாளே அடித்து பிரித்து கொண்டு இங்கே வந்துட்டேன். எங்கள் நம்ம வீட்டு வசந்தவான்னு சொல்லி இந்த கடையை நடத்துகிற அருண் சொல்லி என் நண்பர்களால் தான். அப்போ நம்ம வீட்டு வசந்தவான் இது வந்து என்னென்னா 1974ஆம் ஆண்டு திருச்சியில் தொடங்கிக்கிறாங்க. 18-19 பிரான்ச் இருக்குது ஆக்களுக்கு. இப்போ நான் கூகுளில் அடித்து பார்த்துறதுல அங்கே நடந்துச்சு 18-19 பிரான்ச் இருக்குது. எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, ஓமானில் இருக்குது, கட்டாரில் இருக்குது. இவ்வளோ இடத்துலையும் இந்த பிரான்ச் இருக்குது. என்ன சொல்கிறது சுத்தமான சைவ சாப்பாடு சாப்பிட்ற சாப்பாடு கணக்காக ஒஃபர்கள் வச்சுக்கணும். வாசலில் 2 எந்த அண்ணன் தான் எந்த தம்பிமார் 2 பேரை வச்சுக்கிறாங்க. அப்போ நான் வீடியோ செய்கிற வடிவா தம்பிமாரோட இருந்து ஜாலியாக இருந்து என்ன போகிறோம். தனி இரும்பு கிலோ சேர்க்குறாங்க. நல்லா இருக்குது பார்க்கல. எல்லோரும் சொல்கிறாங்க சாப்பாடு நல்லா இருக்குமான்னு சொல்லி. அப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்கா? மற்றது மெயினாக பலுடா வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பலுடா நான் ஆல்ரெடி குடிச்சுக்கிறேன். நீங்கள் வெஜிடபிள் சாப்பாடு அதை வட்டாப்புல அம்மன்ற புண்ணியத்தால் முதலாக வெஜிடபிள் சாப்பாடை காரசாரமாக எங்கள்ட நம்ம வீட்டு வசந்த பவன் 1974ஆம் ஆண்டு யோசிச்சு பாருங்கள். 74ஆம் ஆண்டு நாங்கள் பிறக்கவே இல்லை. நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்தோம். போங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க. எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். என்ன இங்கே பார்க்கணும் புதுமையாக இருக்கு. என்ன இருக்கும் அடே இன்றைக்கு வட்டாப்புல கோயில் திருவிழா என்னென்னா மச்சம் சாப்பிடக்கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டாங்க. அதால் உங்களோட கடைக்கு வந்துக்கிறேன். உண்மையாக எனக்கு வெஜிடபிள் சம்மந்தமான பூரண அறிவில்லை. அதால் உங்களோட கடையில பெஸ்ட் என்னென்ன தர போகிறேன் சொல்லு. இதில் எது தர போகிறேன் சொல்லு. ஸ்டார்டர்ஸில் போங்க. ஓகே ஸ்டார்டர் தானே இங்கே இதில் ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளை சில்லி பன்னீர் நீங்கள் மஸ்ட் ட்ரை. சில்லி பன்னீர் ஓகே அதுதான் செம்மையாக இருக்கும். நம்ம ஓகே தான் சில்லி பன்னீர் தான். அதில் வெண்டிக்காய் பொரியல் ஓக்கரா ஃப்ரைன்னு ஒன்று நல்லாயிருக்கும். வெண்டிக்காயிலே வெண்டிக்காய் பொரியல் ஓகே தான். அது எனக்கு விருப்பம். வெண்டிக்காய் பொரியல் விருப்பம் தான். ஓகே அது இருங்க. மற்ற வெஜிடபிள் மஞ்சூரியன் நல்லாயிருக்கும். இண்டோ சைனீஸ் நல்லா டோஸ்ட் பண்ணி ஓகே தாங்கோ அதுதான். அது ஸ்டார்டரில் போகலாம். காலமையில சாப்பிட வந்து நான் செம்ம பசி. ஓகே அப்போ மெயின் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குன்னா இந்த வெஜிடபிள் பாயான்னு வடிவாக நாங்கள் இந்தியாவிலேருந்தே ஆக்கில் இறக்கி இதுக்கு என்ன ஸ்பெஷலான பாயா வேற யாரும் கொடுக்கல. வெஜிடபிள் இது இட்லி பாயா. வெஜிடபிள் இட்லி பாயா என்னடா மண்டே சொல்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஆட்டுக்கால் பாயால தானே. ஆட்டுக்கால் பாயா அதே மாதிரி வெஜிடபிளில் செய்கிறோம். ஓகே பாப்பா அப்படி தாங்க பாப்பா. ஊர் ஸ்டைலில் அத்தன்டிக் குழிப்பணியாரம் ஃபேமஸ் குழிப்பணியாரம். சரி அது ஓகே அதுவும் தாங்க. ஓகே ஸ்டார்டரை பஸ் தான். அப்புறம் நாங்கள் மெயினை பற்றி பார்ப்போம். கொண்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம். மண்டே தானே வெஜிடபிள் அப்படி கண்டு இந்த உலகத்தில் உள்ள முழு மச்ச கடையும் சாப்பிட்டு முதலாக வெஜிடபிள் கடையில் வந்து சாப்பிட போகிறோம். பார்ப்போம் அப்படி இருக்கு. பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொண்டு வா. இது என்ன சாமான்? உங்களோட வெஜிடபிள் சிஸ்டில் ரெடி ஆகிட்டு. ஓகே வெஜிடபிள் சிஸ்டில் பன்னீர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இது என்ன பன்னீரா? அது பன்னீரண்ணா. சீஸ் எல்லாம் போட்டு இருக்குங்களா? ஓகே உங்களுக்கு நாங்கள் தமிழர்கள். ஓகே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு ஜூஸியாக ஃப்ளேவராக
தந்தூரில் போட்டு செய்கிறனால கிரில் பண்ணுறாங்க கிரில் பண்ணது யார் ப்ரோக்கோலி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஒரு வித்தியாசமாக நல்லா அவிஞ்சிருக்கு. ஒரு ஜூஸி இருக்குது. காளானா முந்தி சொல்லுவாங்க, காளான் சாப்பிட்டா கனவா மாற்றி கொண்டு வாங்க. நான் காளான் முழு காளான் வந்து காண பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. காளான் பேர் அப்படி இருக்கணும் உங்களுக்கு, நல்லா அவிஞ்சு நல்ல சூடா. உருளைக்கிழங்கு வேறு சோஸ் இருந்தீங்கன்னா சோஸ் ஆடுவோம். வறுமையாக சாப்பிட்டோட சோஸ் சாப்பிடல. அது இதில் பாருங்க சீஸ் எல்லாம் போட்டு சீஸில் இதாக இருக்கு அப்படியே. மச்சத்தை சாப்பிட்டு சைவத்தை சாப்பிட்றான். ஒரு புதுமையாக வித்தியாசமாக டேஸ்டாக இருக்குது. நல்லா தான் இருக்கும் உண்மையாக. கிழமையில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடலாம். அப்படி உள்ளுக்கு நல்ல மசாலா உள்ளுக்கு போட்டிருக்கீங்க. காளானுக்குள்ள நல்ல மசாலா. எனக்கு ஸ்டார்டர் இருக்கு, அதுலேயும் சாப்பிட்டு பார்க்கணும். இதை சைட்டாக வைப்போம், கடைசியாக யூஸ் பண்ணுவோம். இது என்னடா அம்பி? இதெல்லாம் நம்ம வெண்டிக்காய் பொரியல். என்கிட்ட கேள்விக்கிற போக சொல்லு. எனக்கு இவ்வளோ வந்துக்கிறேன் மாற கஸ்டமருக்கு இதே மாதிரி கொடுப்பியா இல்லாட்டிக்கு? போர்ஷன் இதுல இருந்து குறையாது. சேம் போர்ஷன், எல்லாம் ஒரே பிளேட் சைஸ், எல்லாம் ஒரே பிளேட்டிங், ஒரே சேம் போர்ஷன். இது என்னதான் வெண்டிக்காய் பொரியல். வெண்டிக்காய் நல்லா ஃப்ளோர் மேரினேட் பண்ணி உண்மையாக அப்படி இருக்குண்டா. மச்சத்தை சாப்பிட்டு நல்ல முருகின மீன் பொரியல் மாதிரி இருக்கு. உண்மையாக அப்படி தான் இருக்கு. கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா முறுமுறண்டாக இருக்கும். நான் சோசோடு சாப்பிடோட சும்மாவே சாப்பிடலாம். நல்ல வெள்ளை சோத்தோட சைடில் வச்சுதையும் வெண்டிக்காய் கண்ணுக்கு நல்லா பண்ணுவாங்க. சரி சாப்பிடுவோம். எவ்வளோ முருகரை பார்க்கணும், பேக்கி கிட்ட வச்சு காட்டுறேன். அப்படி முருகன் தான். சைவத்திலேயும் டேஸ்ட்டுக்குடாப்பா. பார்த்தீங்களா, பட்டாப்படாமன் சைவ கடைக்கு ரிவ்யூ பண்ண வச்சுட்டாண்டே. நம்மட பொருள் இருக்குங்க, நம்மட பொருளும் பயிர்தான். இது பஜ்ஜை நான் நல்ல பச்சை மிளகா உரைப்பா சாப்பிட்றேன், சாப்பிட்றேன். நீங்கள் ட்ரை பண்ணாங்க, நான் உரைப்பு கூடவா. அடுத்த சாப்பிடும் இருப்பேன். அடுத்த சாப்பிடுவோம். இது என்ன சாப்பிடும்? நம்ம ஸ்டைல் குழி பணியாரம் அப்படி தானே? சாப்பிட்டு பாருங்க, பொறுமையாக சாப்பிட்டு பாருங்க. பஸ் உள்ளுக்கு இந்த ஸ்வீட் கோன்
வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இந்த குழிப்பணியாரம் பண்ணால் 50 சாப்பிடுவேன். நம்ம ஊர் ஸ்டைலில் சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி இருக்கு? மசாலா வேறு லெவல், உண்மைதான். இது என்ன உங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷா? நம்ம ஊர் ஸ்டைலில் இது. இன்னொன்று வந்து மற்ற பார்த்தீங்கன்னா இது உங்களோட சிக்னேச்சர் டிஷ் மாதிரி இருக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சுடுவது வர அது வேணுமா? சாம்பார் சாப்பிட்றீங்களா? இல்லை இதே ஓகே. இந்த எவ்வளோ உங்களோட சட்னி சூப்பராக இருக்குது. என்ன சட்னி? சட்னி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. இது தக்காளி சட்னி. தக்காளி சட்னி தான் சூப்பராக இருக்குது. வறுத்தது தக்காளி சட்னி சூப்பராக இருக்குது. ஒரு வேறு என்ன மட்டும் வந்தால் சாப்பிடுவோம் தான். மற்ற டிஷ் எல்லாத்தையும் விட சூப்பராக தான் இருக்குது. மற்ற டிஷ்ஷை சாப்பிடுவோம். பஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டால் அப்புறம் சரி. மற்ற இருந்தாங்க பா. ஆகணும். இது இண்டோ சைனீஸ் வெஜிடபிள் மட்டன் படிக்கல. அதே மாதிரி கோலா மாதிரி வெஜிடபிள்ல ஸ்டஃப் பண்ணி அந்த கோலா உருண்டை மாதிரி இருக்குது. உருண்டை மாதிரியா மஞ்சூரியன் வாங்க. இது இண்டோ சைனீஸ் அப்படியா? இது நல்லா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வெஜிடபிள் எல்லாமே வந்து மிக்ஸ்டா பேஸ் எல்லாமே வந்து இது பண்ணி ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணி இல்லை கொண்டாடிங்க. சாஸில் மீட்டில் செய்தோன்னு சொல்லி கொடுத்தா நம்புவாங்க. உண்மைக்கு மீட்டில் செய்து எடுத்தோன்னா நம்ம ஆனால் அப்படி தான் இருக்குது. மீட் உருண்டை மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் கூட உண்மைக்கா? இதெல்லாம் எங்கள் ஹோம் எல்லாமே நாங்கள் இது வெஜிடபிள் வந்து மிக்ஸ் பண்ணி இதை பொரிச்சு எடுத்து நாங்கள் டோஸ்ட் பண்ணுவோம் சாஸில் போட்டு. நல்லா ஐயா. இது யாரும் சொல்லி மற்ற மாதிரி கொடுத்தாலும் சாப்பிட தயாராக தான் இருப்பாங்க. தெரியாது உங்களுக்கு டேஸ்ட் அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும். ஓகே. வேற எவ்வளோ ஸ்டார்டர் இருக்கா? வர ஹவுஸ் ஃபேவரட் சில்லி பன்னீர். அட இந்த கேள்விக்கு மட்டும் போக சொல்லுங்க. இதில் குமிச்சு வித்தாரீங்கள். எல்லா கஸ்டமரும் இதே கொடுப்பீங்களா? சேம் போர்ஷன். நீங்கள் எப்போ வந்தாலும் இதே போர்ஷன். அவங்களுக்கு இல்லை யாருக்காக இருந்தாலும் இதே போர்ஷன் தான். நம்மளுக்கு போர்ஷன் வைஸ் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். எங்கிட்ட விட்ட சில்லி பன்னீர் செய்கிறத நான் எக்ஸ்பர்ட். ஓகே. எங்கே எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட எந்த டேஸ்டே இருக்குது. போர்ஷன் படி எல்லாமே சேம் போர்ஷன் நல்லா இருக்குது. இனி வெள்ளிக்கிழமையில கொண்டு வர போறேன்டாப்பா. வெள்ளிக்கிழமையில நல்ல பிள்ளை மேலே திருந்தி ஒரு நாள் மறக்கிற யாகும். நல்லா இருக்கும். சோசை காட்டையா? சில்லி பண்ணி வேறு லெவல். ஓகே. இவ்வளோ தானே ஸ்டார்டர்? ஓகே. இன்னொருங்க. ஓகே. இட்டலி பாயா. இட்டலி பாயா இது வேறு லெவல். எனக்கு மெயினாக பிடிச்சிருக்கு. என்ன உருண்டை? வெஜ்ஜி குழிப்பணியாரம் உண்டு பெஸ்ட்டாக இருக்குது. இது நல்லா இருக்குது. இது கிட்டத்தட்ட நல்ல முருகை பொரிச்ச மீன் பொரியல் மாதிரி இருக்குது. வாங்கி சாப்பிட்டு பாருங்க. முருகை பொரிச்ச மீன் பொரியல் மாதிரி. மட்டும் சில்லி பன்னீர் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். சில்லி பன்னீர் எல்லா கடையிலையும் இருக்கும். இப்போ டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ இந்த வெண்டிக்காய் பொரியல், இந்த கோலா உருண்டை, அதானே கோலா உருண்டை, வெஜிடபிள் கோலா உருண்டை, இந்த ஐட்டம் இதெல்லாம் வேண்ட ஸ்பெஷலாக நினைக்கிறேன். இட்லி பாயா, நாட்டுக்கால பாயா இன்னொரு சாப்பிட்ருக்கேன். முதல் இட்லி பாயா சாப்பிட போகிறேன். பாப்பா பிடிக்கணும். என்ன சாமான்?
our special idli paya. இட்டலி பாயா இப்போ இதுக்கு நான் கரண்டி பயன்படுத்த தான் வேணும் இதெல்லாம் கை ஓட்டு தானே சூடா இருக்கும் ஒரு சைட் பிளேட் வந்துருவா. இல்லை ஓகே பாப்பா நல்லா இருக்கா கண்டிப்பா ஃபேமஸ். இல்லை வெஜிடபிளில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது இப்போ தெரியும் எனக்கு உண்மையாக சாப்பிட்டு கொஞ்சம் மாவனா ஒரு வெஜிடபிள் கறியோட சாப்பிட்டு சாப்பிடுவோம் வெஜிடபிள். ஒரு சில்லி பன்னீரை சாப்பிட்டு போகிறேன் நான் இனி இல்லையன்ற யாராவது வெஜிடபிள் சாப்பிட்றவங்க கூட வந்துட்டோம்டா ஒரு சில்லி பன்னீர் தான் என் மெயினாக இருக்கும். பட் இது உங்கள்ட்ட டோட்டல் வித்தியாசமாக இருக்குது. சார் இடக்கைதாரன் இவர்தான் முதலாளி அருண் அண்ணன் சூப்பர் ஜாமான். நீங்கள் வர முதலே நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாப்பாடு உங்களோட கடையை சாப்பிட்டு பார்க்க. எதிர்பார்த்தீங்களா உங்களோட கடைக்கு நான் வருவேன்ட்டு பார்க்கல எங்கேயாவது மச்ச கடைக்கான ஊர்றவன் ஓ அது எனக்கு பழகிட்டு உங்களோட கீழ்கடைக்கு வெட்டாப்புல கோயில் உண்டாப்புல மனசு சொல்லி போட்டா தொட்டக்கூடாது என்று ஒரு நாளாவது மனசிட்ட சொல்லி கேட்போம். மற்ற வெட்டாப்புல அம்மனும் கொஞ்சம் பவரான ஆளு மட்டன் மாதிரி தான் அந்த ஃபீலை நச்சு கொண்டு சாப்பிட்றேன். பட் நல்லா இருக்கு உண்மையா. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஏதோ ரஜியில் செய்ய மாதிரி தானே இதெல்லாம் ரஜியில் சாப்பிட்ட மாதிரி தான் அதானே இதெல்லாம் மீன் பொடிகள் நச்சு சாப்பிட்டு அப்படிதான் இருக்கிறது. அது நல்லா இருக்கு. இது ஓகேயா இருக்குது. எனக்கு இந்த காளான் பிடிச்சிருக்குது. அது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. காளான் நல்லா இருக்கு. சில்லி பன்னீர் வளமையாக சாப்பிட்றோடைய நான் அதை கொமெண்ட் சொல்ல மாட்டேன். நல்லது நல்லா தான் இருக்கு. இப்போ மற்றது இந்த குழிப்பணியாரம் உள்ளுக்கு சோழனுகள் எல்லாம் போட்டு அது வித்தியாசமாக அந்த அதோட சட்னியோட சாப்பிட சூப்பராக இருக்கு. இந்த ஆட்டுக்கால் பாயா மாதிரி கொண்டு தந்துட்டாங்க அது சூப்பராக இது வரும். என்ன இட்டலி பாயா தாலி சாப்பிடுவோம் அந்த மாதிரி போட்டு 14 ஐட்டம் வரும். இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. இப்போ தாலி சாப்பிட்றதா மந்த நான் அதுக்கு இவ்வளோ ஸ்டார்டர் தந்துட்டாங்க. சரி 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 சாப்பிடுவோம். ஒரு தாலி தாங்க ஒரு தாலி தாலி போடணும். எங்கட ஸ்டைலில் தாங்க பார்ப்போம். எங்கட ஸ்டைலாக நீங்கள் இல்லை சரி எங்கட ஸ்டைல் தாங்க ப்ளீஸ். சத்தியமாக சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கு. என்ன எல்லாம் போட்டு நீங்கள் ரகசியம் சொல்ல மாட்டீங்கானே. பட் நீங்கள் வந்தாலே எல்லாரும் விரும்பி எடுக்கிறது இட்லி ரொம்ப ஓரளவு வேறு லெவல் பர்ஃபெக்டாக ஊர் ஸ்டைலில் கொடுத்துட்ருக்கோம். உண்மையாக தான் அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவல். உங்களோட தாலியை கொண்டாங்க என்ன சாப்பிட்டுருந்தா சாப்பிட்டுட்டே இருப்பேன். பிறகு வீடியோ பார்க்குறவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. இடத்துல மீன் பொரியலாம் சாப்பிடுவோம். மீன் பொரியல் மாதிரி என்னது வண்டிக்காக பொறிச்சிக்கிறேன் முறை போட அந்த மாதிரி இருக்குது. என்னடாப்பா தாலி ரெண்டு பெரிய ஸ்லோவாக வச்சு விடாதீங்க மேலே. இதுதான் அப்பளமா சவுத் இந்தியன் தாலி. ஓகே ஒரு பிளேட் இருக்கு. இந்த பிளேட் இருக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த பிளேட் இருக்கு. ஓகே அப்பளமே இந்த பெருசு வாரம் எத்தனை ஐட்டம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஐட்டம் 11 ஐட்டம் முடிச்சு 14 ஐட்டம் வந்துருக்காங்க. மாறிக்கிட்டு ஆவியில் அருணா 11 ஐட்டம் பண்ணிங்க 14 ஐட்டம் இருக்கு. 14 இது என்ன கறி சாம்பார் இது வந்து பொரியல் கடலை வச்சு போட்ட பொரியல். இது வந்து காரக்குழம்பு சாம்பார் ரசம் பாயாசம். இது வந்து பச்சை தக்காளி ஆச்சிரிங்கள் மற்ற தயிர். இவ்வளோ ஐட்டம் தந்துருக்கீங்கன்னா அதோட ஒரு நல்ல பெரிய சப்பாத்தி ஒரு பொரிச்ச மிளகா வடை அப்பளம். ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்கண்டு. எல்லாத்துலேயும் டேஸ்ட்டை பார்க்குறது தான் தெரிஞ்சு வரேண்ணா.
உப்பு புளியெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. பாப்பா கூட பொரியல் அப்படி கண்டு பச்சை வந்து இந்தியன் மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா இந்தியன் மிக்ஸா இருக்கு. மிக்ஸ் ஆகண்ணே. இந்தியன் தனியா இந்தியன் மட்டும் போடுறதுல ரெண்டு மிக்ஸ் பண்ணி ரெண்டு பேருக்கும் சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இந்த குழம்பெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்பைசியா இருக்கும். நல்ல உரைப்பாக இருக்கு. சில கடையில் போனால் வெஜிடபிள் கடையில் இப்படி உரைப்பாக கிடைக்காதுன்னு. கத்திரிக்காய் சாப்பிட்டு அதான்பா அதுதான். இதில் எப்படி இருந்துச்சுங்கண்டா தமிழ்நாட்டு ஸ்டைலையும் எங்களோட ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ண குழம்பு. இந்த தமிழ்நாட்டு ஸ்டாகிற அந்த புளிப்பு தன்மையோட எங்களோட கத்திரிக்காய் பிளாட்டர் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ரெண்டு பேரும் விரும்பி சாப்பிடணும். இந்தியன் சாப்பிடுவாங்க, சில மக்கள் சாப்பிடுவாங்க. இது எந்தெந்த நாளில் இது பேசாலும் கூட தாலியா தாலி நம்ம எல்லா நாளும் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் கறிகள் மட்டும் டிஃப்ரெண்டாக செய்வோம். ஒரே கறி வந்து ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா இந்த பாயாசம் இது வந்து எல்லாமே வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டாக செய்வோம். ஒவ்வொரு நாளும் வந்து இங்கே சாப்பிட்டீங்கன்னா தாலி ஒவ்வொரு வித்தியாசமான கறிகளோட பொரிச்சம்பளம் எல்லாம் எங்களோட ஸ்டைல் எடுக்கண்ணே. இது என்ன விலை அந்த சாப்பாடு? தாலி பார்த்தீங்கன்னா 995 வரலாம். 995 995 இவ்வளோ தான் அறியல். பார்த்து ஐயா டேக்கவே கொடுப்பீங்களா? டேக்கவே வந்து ஃபோனில் ஆர்டர் பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா எங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதுலேயும் ஆர்டர் பண்ணிடுவாங்க. இப்போ லோக்கலில் உள்ளாக்கள் ஆன்லைனில் விட வேண்டாம். என்னென்ன இருக்குது ஆன்லைன் பக்கம்? இது சேம் மெனு எல்லாமே இல்லை. ஆன்லைன் என்ன ஆப் இருக்குது உங்கள்கிட்ட? ஊபர் இருக்குது, டெலிவரி ஜஸ்ட். ஊபர் டெலிவரி மூன்றும் இருக்குது. சாப்பாடும் இன்னும் எக்ஸ்ட்ரா தருவோம். குழம்பு கறி எதுலாம் பண்ணுவோம். அந்த கேள்வி இப்போ என்ன மாதிரி ஆக்களுக்கு இந்த சோறு காணாது கண்டிப்பாக. அப்போ என்னக்கா சோறு வேண்டாம் தருவீங்களா இல்லை சார்ஜ் பண்ணுவீங்களா? இல்லை எல்லாம் தாலியில் வந்துட்டா எதுனாலும் எக்ஸ்ட்ரா பண்ணி ரீஃபில் பண்ணுவோம். ரீஃபில் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு ஆள் வந்து ரீஃபில் பண்ணி சாப்பிடலாம். இப்போ எந்த கேள்வி இப்போ நானும் உங்கள்கிட்ட இப்போ வந்து சாப்பிட்றேன். எனக்கு தான் சோறு காணாண்டா நீங்கள் திருப்பி சோறு தருவீங்க. அதுதான் முக்கியம். சில கடையில் போனால் இல்லை நீங்கள் ஒயிட் ரைஸ் வந்து செப்பரேட்டாக வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஆக்கிறேன்டா ஒரு ஆள் தானே வரணும். அப்புறம் நான் யாரையா கூட்டிகிட்டு வரது? வெஜிடபிள் ரெண்டா யாரை கூட்டிகிட்டு வரது? மச்ச கடை ரெண்டா 4 பேரை கூட்டிகிட்டு வரலாம். நான் சூப்பராக இருக்குது சாப்பாடு. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு வித்தியாசமாக 7 நாளும் மச்சம் சாப்பிட்றேன்டா அவ்வளோ பிரிச்சம் எனக்கு. பட்டாப்பழம் அம்மன் திருவிழா ஆண்டாப்பில் அப்படியே புதுசாக இன்றைக்கு ஒரு புது ராய் ஒன்று கொண்டு வந்தேன். இது சப்பாத்தி ஒன்று அறியல் என்ன சப்பாத்திக்கு தோதான கறி அது இதுதான் நல்லா இருக்கும். இது தக்காளி பழம் பச்சைக்காய் கறி. உண்மையாக வீடியோ பார்க்குற நீங்கள் வெஜிடபிள் பிரியர்களாக இருந்தால் இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு போட்டு உங்களோட கொமெண்ட்ஸு நீங்கள் என்ன நல்லதாக கூடாதுன்ற கொமெண்ட்ஸில் எழுதுங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்களா, டிக்டாக்கில் பார்க்குறீங்களா, லைக் பேஜில் பார்க்குறீங்களா, என்னத்தில் பார்த்தாலும் உங்களோட கொமெண்ட்ஸ் எழுதணும். உண்மையாக உங்களுக்கு பிடிச்சிருக்காரு. எனக்கு 100% திருப்தி. இதில் இவ்வளோ ஐட்டத்துலேயும் இது மட்டுமே எனக்கு சாதமாக கொஞ்சம் இனிக்கிற தன்மையாக இருக்குது. மற்ற எல்லாமே ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டிருக்கணும். அதால் இனிக்கிற தன்மையாக இருக்குது. மற்ற எல்லாமே ஹாப்பி. பாயாசமும் மற்றது ஊறுவா எவ்வளோ ஊறுவா தராங்கன்னு பாருங்க. மற்ற இடங்களில் ஒரு தொட்டு ஒரு மூலையில் தொட்டு வச்சுடுவாங்க. ஊறுவா தந்துக்கிறாங்க. மற்றது இந்த கத்திரிக்காய் கறி தமிழ்நாட்டு ஸ்டைலையும் எங்களோட ஸ்டைலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யணும். ஒரு புளிப்போடு சேர்ந்த ஒரு கத்திரிக்காய் கறி. மற்றது இந்த பாருங்க, கடைசியாக முடிக்கல அளவாக ஒரு கப் ரசம் இருக்கா, அப்படி அவக்கம் அடிச்சுட்டு போக வேண்டியார்.
மற்றதான் சில இடங்களில் தாலின்னு சொல்லி போய் சாப்பிடக்கல வடை வைப்பாங்க. ஒரு அப்படியே உள்ளே கூட்டா போகிற அளவுலாம் இருக்கும். இது பெரிய ஒரு வடை, கிட்டத்தட்ட 4 தரம் கடிச்சா தான் வடை முடியும். நல்ல பெரிய வடையும் தந்திருக்கணும். அப்பா இவ்வளோ மரக்கறியை சாப்பிட்டு நான் செமிக்க வைக்கிறதா இன்றைக்கு பெரிய பிரச்சனை. எனக்கு மச்சம் சமைக்கும், மரக்கறி சமைக்காது. வடை நல்லா இருக்கு ஐயா, நல்ல சாஃப்டாக இருக்குது. அருணன்னா எல்லாரையும் எக்ஸ்பர்ட்டாக தான் வச்சுக்கிறார்கள் சமையலுக்குன்னு. சில கடையில் வடையண்டா வடையை பிக்கிறது 2 பேர் வேணும், அந்த மாதிரி. ஆக மொத்தத்தில் சாப்பாடு சூப்பராக இருக்குது. இவ்வளவு தந்தனி எந்த ஒரு ஃபேவரைட் அப்படி திங்க் பண்ண வேண்டியடாப்பா. எந்த பருவடாவை கொண்டா லண்டனில் வேறு எங்கேயும் நீங்கள் பருவடா குடிக்கிறீங்களா என்ன வேணா தெரியல. இங்கே வசந்தவான்லையும் அதே மாதிரி கீழே மெட்ராஸ் 2மே ஒரே ஓனர் தான். 2 கடையும் வாங்கி குடிச்சு பாருங்கள் பருவடா. அதுக்கு பிறகு சொல்லுங்கள் இது பருவடாவா இல்லை பெசலாண்டு. ஞாபகம் இருக்கா ஊரில் சேரன் பாண்டியனில் இருக்குமே அதே மாதிரி பெசலாண்டு சொல்லுவோமே அதே ஸ்டைலில் இங்கே பருவடாதினம் வேறு லெவல். இப்போ கடைசியாக ஃபினிஷிங்கில் பருவடா குடி தான் முடிக்க போகிறேன். உண்மையாக வயிறு புல் எல்லாத்தையும் சாப்பிட்டு காட்டுறதில்ல, வயிறு புல். அப்படியே இந்த பாயாசத்தையும் கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம். குத்துமை பிளாண்டா குடிச்சா சூப்பராக இருக்கடாப்பா, உண்மையாக தான். குடிச்சு பார்க்குறேன், குடிச்சே முடிச்சிடுவோம். நல்ல பாயசம் சூப்பர். கொஞ்சம் பரடா குடிப்பா. ஓகே, இது எந்த ஃபேவரைட் என்னென்னா எல்லாருக்கும் இந்த வாரம் எல்லாருக்குமே பிடிக்கும். கிட்ட கொண்டு காட்டையா இந்த ஜெலிகளில் இருந்து ஜெலியில் இருந்து பழங்கள் எல்லாம் போட்டு டொப்பில் ஐஸ்கிரீம் வச்சு செய்வாங்க. அப்படி சுவையாக இருக்கும். முதலத்தில் உள்ள ஜூஸியாக உள்ளதை அவங்க குடிச்சிடணும். குடித்தாதான் இந்த பழங்களோட டேஸ்ட்டோட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கிழமையில் இப்படியும் ஒன்று இருக்கண்டே நான் கிழமையில் ஒரு காய்ஞ்ச கடைக்கு வரனா இது குடிக்கிறதுக்கு தான். அவன் வரையக்கிலே சொல்லி போட்டு வருவான், டே ஒன்று செய்து வைடா ஆம்பியன்ட்டு செய்து வைப்பான். எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு கடைசியாக இதை ஒன்று குடித்தா மற்றது இந்த ஐஸ்கிரீம் இருக்குது தானே, எல்லாரும் ஒவ்வொரு விதமான ஐஸ்கிரீமை போடுவாங்க. இந்த ஐஸ்கிரீம் அடிக்க பெம்பிலிக்க கடை இல்லை, அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐஸ்கிரீமை தனியாக கூட நான் குடிச்சு சாப்பிட்ருக்கேன் உங்கள்கிட்ட, அவ்வளோ டேஸ்ட். அதாவது எல்லா பழங்களும் வட்டி போட்டிருக்கணும் பாருங்க. மாம்பழம், பப்பாப்பழம், அன்னாசி பழம், எல்லா பழமும் போட்டு எங்களோட ஒரு ஸ்பெஷல் மாதிரி. பிலாப்பழம் போடுறீங்கண்ணே. பிலாப்பழம், மாம்பழம், இது வசந்தவானுக்கு இது குடிக்கிறதுக்காகவே வரல. நீங்கள் சாப்பாடுலாம் அடுத்த கட்டம். என்ன மாதிரி மச்சன் விரும்பிகள், மாமிச விரும்பிகள் வந்து இதை கூட குடிக்கலாம். இதை வாங்க குடிச்சு பாருங்கள். இது என்ன விழாம்பி? வரும் பட் என்னடா அவ்வளோ சேஸ். என்ன இந்த சல்ரோக்காரரை குறைச்சிட்டாங்க, இனிப்பு கூட தான், மற்றபடி சுவையை அடிக்கிறாது. இந்த ஐட்டத்துக்கு இந்த பரோட்டாவுக்கு பெம்பில் இவங்களுக்கு இடிவங்கள்லாம் உண்மை தான். அவ்வளோ சுவையும். இந்த ஐஸ்கிரீம் ஒரு எங்கேருந்து கொண்டு வாங்க முடியல, அவ்வளோ டேஸ்ட் ஐஸ்கிரீம். உள்ள கசகசா எல்லாம் போட அந்த மாதிரி இது. ஜல்லி காட்டிய
மெயினான விஷயம் கீழுக்கு வேண்டிய ஃபோன் நம்பர் டீட்டெயில் போட்டிருப்போம் தானே. உங்களுக்கு வீக்கெண்டில் வெள்ளி சனி ஞாயிறில் இந்த கடை கொஞ்சம் பிஸி. அப்போ அதால் நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணுங்கள். டேபிளை புக் பண்ணால் உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வைப்பினோம். ரெண்டாவது இந்த தாலி ஐட்டம் இப்போ அதெல்லாம் வந்து வீக்கெண்டில் பிஸியாக இருக்கிறதால குயிக்காக முடியும். அப்போ நீங்கள் ஏர்லியாகவே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ரிசர்வ் பண்ணி வைப்பினோம். டேக்அவே எடுக்கலாம், சாப்பிடலாம். நீங்கள் ஆன்லைனில் லோக்கலில் உள்ளாக்கள் வெமிலி ஆண்டி உள்ளாக்கள் ஊபர் ஈட், ஜஸ்ட் ஈட், டெலிவரோ இந்த மூணுலேயும் ஆர்டர் பண்ணிங்கன்னா வரும். ஆனால் அதே சொல்கிறேன், டெலிவரோ ஜஸ்ட் ஈட்டில் உள்ள ப்ரைஸ் வேறு, நேராக வந்து சாப்பிட்ற ப்ரைஸ் வேறு. அப்புறம் அதை வச்சு கம்மி பண்ணக்கூடாது. நேராக வந்து சாப்பிடல பெஸ்ட் குவாலிட்டியாகவும் அந்த ஃப்ளவர் ப்ராப்பர் ஃப்ளவரோட உங்களுக்கு தருவினோம். டெலிவரியில் விரைகளில் டைம் எடுக்கும், சில டெலிவரி அது மெஸ்ஸப் ஆகும் உங்களுக்கு தெரியும். அதால் நேராக புக் பண்ணி போட்டு வாங்கோ. வீக்கெண்டில் இந்த தாலி ஐட்டங்கள் சாப்பிட்றதா இருந்தால் வீக்கெண்டில் ஃபோனில் ஆர்டர் பண்ணி போட்டு வாரது பெஸ்ட்டாக இருக்குமென்னு நான் திங்க் பண்ணுறேன். என்னுடைய ஒப்பீனியனை சொல்லிக்கிறேன். இல்லை நீங்கள் வெம்பிலிக்கு அலுவலாக வந்துட்டீங்க அல்லது வேலைக்கு வந்துட்டீங்க கொண்டீங்கன்னாலும் நீங்கள் நேராக வந்தும் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். வேறு என்ன கதைச்சி வீடியோவுக்கு இல்லை இதை பொறுமையாக குடிக்கணும். அவ்வளோ கூட சாப்பிட்டால் மெல்ல மெல்ல குடிக்க பண்ணாத அவ்வளோ அது வீடியோ காட்டினா நீங்கள் வெறுப்பாகி என்ன கண்ட பாட்டு பேச வலிக்கிட்டுருக்கீர்கள். முடிக்கிறேன். கேட்டியகளி உதுவும் ஒரு கதையண்டு.